வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/5/2026 சித்திரை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மதியம் 12:04 வரை சந்திராஷ்டமத்தில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்களும் பயணங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்த்த அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபங்கள் படாமல் இருப்பது ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாவதற்குண்டான முயற்சி, வழக்குகளில் வெற்றி, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்வேகத்துடன் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்குறதும் இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் இரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வதும் மேலிருந்து தேவையில்லாத உபத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் ஆவறதுக்கும் ப்ரமோஷன் தடைகள் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும் தொழில் உத்தியோகம்
வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய தொழில் விஷயத்தில் ஏற்றங்கள் நிதர்சனமான உண்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நம்பிக்கையும் அனுகூலங்களும் காணப்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் பயணங்களில் அனுகூலங்களும் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தமாக அற்புதமான அமைப்பு ஏற்படக்கூடிய அதி முக்கியமான நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழிலில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும், உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், சிறு சிறு தடைகள் காணப்படுவது மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்று வருத்தப்படாமல் குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.